இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து சிராஸ் கோலாலம்பூர்ல போன வாரம் நடந்த கதை. இவர் வந்து எப்போதும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு ராத்திரி 7 இல்ல 8 மணிக்கெல்லாம் வந்துருவாராம். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் வந்து வேலை முடிஞ்ச லேட் ஆச்சு. வேலை முடிய லேட் ஆச்சு. வீட்ல அம்மாவும், தம்பியும் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இவர் சரின்னு சொல்லிட்டு டயர்டா இருக்குன்னு குளிச்சுட்டு படுத்துட்டாராம். படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது, ரைட்டா எத்தன மணின்னு அவருக்கு தெரியல. பட் வந்து அவரு தூங்கிட்டு இருக்காரு. பட் முழிச்சுட்டாரு. ஆனா, ஸ்லீப் பேரலிசிஸ்ல இருந்தா நம்மளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம முழிச்சிருப்போம். ஆனா நம்மளால நவுர முடியாது. அப்ப அவரு கண்ணு மண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கருப்பு உருவம் கதவு பின்னாடி. ஏன்னா, அவருக்கு எப்போதும் வந்துட்டு கதவு பின்னாடி ஷர்ட்ஸ் எல்லாம் மாட்டி வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஆனா, அவர் பார்த்தப்ப தெரியுது அது அவரோட ஷர்ட் இல்ல. ஏன்னா, அது ட்ரெஸ் மாரி நீட்டா இருந்திருக்கு. அப்ப அவரு மூவ் பண்ண நெனச்சிருக்காரு. போய் லைட் தட்டி பார்ப்போம் என்னான்னு அவரால மூவ் பண்ண முடியல. அப்பதான் அவரு கஷ்டப்பட்டு மூவ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த உருவம் வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணி அவர்கிட்ட நேரா வருது. அப்ப இவருக்கு வந்து பயம் அந்த மாரி இல்ல. பட் அவருக்கு என்னன்னா, இது என்னதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரணும் அப்படின்ற ஒரு வெறி. பட்டுன்னு எப்படியோ ட்ரை பண்ணி மூவ் பண்ணி டக்குன்னு எந்திரிச்சு அந்த உருவம் இருந்துச்சுல்ல, அவரு அந்த கழுத்த புடிக்கிறப்போ அவருக்கு வந்து ஃபீல் பண்ணுது தெரியுமா? சாலிடா. அது வந்து ஒரு உருவம் தான். வெறும் ஷேடோ இல்ல லைட்டா அந்த மாரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அந்த கழுத்த புடிச்சு, வேகமா கழுத்துல அப்படி வச்சு தள்ளி, "நீ யாரு?" அந்த மாரி சொல்லி அவர் என்ன நெனச்சுக்கிட்டாரு, வீட்ல யாரோ பூந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு. "நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த டைம்ல அந்த உருவம் அப்படியே காணாம போச்சு. அவரு பார்த்தப்போ, இல்ல துணியா, இல்ல ட்ரெஸ்ஸா அது கனவு இல்ல. ஏன்னா, அவரால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த உருவத்தோட அந்த கழுத்த வந்து அவரால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ, அப்ப அவருக்கு தெரிஞ்சு, "ஓ! ஒரு வேளை இது என்னமோ ஒரு என்டிட்டி மாரி தான் போல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சுக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அந்த உருவம் திருப்பி அவர வந்து எந்த ஒரு டார்ச்சரோ, இல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்க திகில் நேரத்தில வரணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஸ்டோரிய வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில்ல ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்க ஸ்டோரிய வந்து இங்க நரேட் பண்ணுவேன். தேங்க் யூ.